ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா கண்டிப்பாக படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் அது தப்புன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதில் ஒரு இன்பமோ ஒரு சுகமோ ஒரு மனநிறைவோ கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை விட்டு உடனே வெளியே வரமாட்டோம். ஏன்னா மாட்டிக்கிட்டால் பார்த்துக்கலாம், மாட்டிக்கிட்டால் அதை அனுசரித்து போகலாம், இல்லைனா அதுக்கு ஏதாவது ஒரு காது மூக்கு வச்சு அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உனக்குள்ளேயே ஒரு நியாயத்தை போட்டு வச்சுக்கிட்டு தான் தப்பை பண்ணுவீங்க. நம்ம தப்பு பண்ணுறதும் இல்லாமல் நம்ம தப்புக்கு நம்மளோட உடன்பட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்கக்கிட்டையும் அது தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் இதே தப்பு உலகத்தில் வேறு யாராவது பண்ணிட்டாங்களோ, நம்ம குழந்தைங்க பண்ணிட்டாலோ அது தப்புன்னு நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். இதெல்லாம் எந்த விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கள்ளக்காதலில் இருக்கிறவங்க தான் வீட்டில் தனக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் அடுத்தவங்களோட ஒய்ஃபோடு நம்ம ஒரு சல்லாபத்தில் இருக்கிறது தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் விருப்பம் இருக்குது, எனக்கும் விருப்பம் இருக்குது, குடும்பத்தில் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவங்கக்கிட்ட போயிட்டேன், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நான் கரெக்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு நியாயத்தை வச்சுக்குவாங்க. அவங்க மாட்டிக்கிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணாலோ கேட்டாலோ இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சரி பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது பெரிய விஷயமாகி நம்ம ரோட்டுக்கோ இல்லை நடுத்தெருவுக்கோ வரும்போதோ, இல்லை நம்மளை கொல்ல வராங்க, இல்லை நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியும் போது தான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய தப்பாகவே தெரியும். அது வரைக்கும் அது தப்புன்னு அவங்க உணரவே மாட்டாங்க. அப்போ கூட ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்மளை மாட்டி விட்டுட்டாங்களே, இல்லைன்னா இது தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. நம்ம குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன் உற்றார் உறவினர் நம்மளாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா இது தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சட்டை பிடிச்சி கேட்டுட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த மனுஷன் அப்பயே திருந்ததுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். நீ அவளுக்கு தெரியாமல் பண்ணு, அவனுக்கு தெரியாமல் பண்ணு, மேக்ஸிமம் மாட்டிக்காமல் பண்ணு, வீட்டுக்குள்ளே ஏன் பண்ணுற, நீ இது எல்லாரும் பண்ணுறது தான் அப்படின்னு என்னைக்கு பூசி மொழிவை நம்ம பிள்ளைக்கு நம்ம ஒரு நியாயத்தை கொடுக்க விரும்புகிறோமோ அப்பயே அவன் பயங்கரமான தப்பை செய்கிறதுக்கு இன்னும் முன்னாடி போயிட்டுருப்பான். தயவு செஞ்சு தப்புன்னு நமக்கே தெரியும் போது திருந்திடணும். அடுத்தவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நாளைக்கு கடவுள் நம்மளை திருத்த வச்சுடுவார், யார் மூலமாவது. சரிங்களா? ஓகே.